சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த மாசத்திலிருந்து உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்கும். 12 ராசிக்காரங்களே கொடுத்து வச்சவங்க சிம்மராசிக்காரங்கன்னு அடிக்கடி சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டமச்சனிக்கு 1.5 வருஷத்துக்கு வேதையாக இருக்கக்கூடிய 2.25 வருஷம் நடக்கக்கூடிய இந்த அஷ்டமச்சனிக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வரைக்குமே வேதையாக இருக்கக்கூடிய ராகு மாற்றம் 7ஆம் இட மாற்றம் இன்னும் 2 மாதத்தில் நடக்க போகுது. ஆக அஷ்டமச்சனியுடைய தாக்கத்தை பெருசாக நீங்கள் உணரப்போகிறது இல்லை இன்னும் 2 வருஷத்துக்கு. சரி, இந்த மாதம் என்னங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தா, 8ஆம் இடமும் 10ஆம் இடமும் பரிவர்த்தனை அமைப்பில் சுபரோடு சேர்ந்து நல்ல விதமாக இருக்கிறது. மாதத்தின் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்திலிருந்து ராசிநாதன் ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு. நட்புகளால் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்குமே ஒரு உறவுகள் நட்புகளில் ஒரு பிரிஞ்சு போன தன்மை. பொண்டாட்டி நல்லா இல்லை, பொண்டாட்டிக்கு வருமானம் நல்லா இல்லை, பொண்டாட்டிக்கு வேலை இல்லை, புருஷனுக்கு வேலை இல்லை, புருஷன் கடன் தொல்லைகளில் பயங்கரமாக அவஸ்தைப்படுறாரு, மனைவிக்கு உடல்நல சரியில்லை, கணவனுக்கு உடல்நல சரியில்லை. இந்த மாதிரி நம்முடைய கணவன் மனைவி அமைப்புகளை பற்றி கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றம் இந்த மாதத்துலேருந்து ஏற்படுங்க. புருஷனுக்கு வேலை கிடைக்கும், பெண்டாட்டியோடைய பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும், அவங்களுடைய வேலை தொழில் அமைப்புல இருந்த மன அழுத்தம் தீரும், கடன் தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு, தொழில் இனிமே முன்னேற்றமாக இருக்கும். அவரவர் குடும்பம் பிரிஞ்சிருந்த அமைப்பு, 7ஆம் இடத்துல கண்டகச்சனின்றது குடும்பம் பிரிஞ்சிருந்த அமைப்பு, அந்த குடும்பம் பிரியக்கூடிய ஒரு சேரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் இடம் இப்போது கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறது. கூடுதல் சுபத்துவமாக இருந்தாலே எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்றவைகள் கண்டிப்பாக நடக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்னங்க, இது வரைக்கும் உழைச்சாலும் நமக்கு சரியாக நல்லதுகள் நடக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அவர்கள் எல்லாருக்குமே இனிமேல் உழைப்பு உங்களிடமே ஒட்டக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நன்மைகள் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக அப்படியே நடக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அஷ்டமச்சனி வேதையின் அடிப்படையில் அமைஞ்சாலும் ஏப்ரல் மாதம் மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து தான் வேதை அமைப்புகள் உருவாகுது. அஷ்டமச்சனி மார்ச் 29ஆம் தேதி ஆரம்பிச்சிருது. ஆனால் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி தான் ராகு கேது மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு வேதை ஆரம்பிக்குது. அப்போ அந்த இடையில ஒரு 40 நாள் இருக்குது பாருங்கள். இந்த 40 நாள் மட்டும் கவனமாக இருக்கணும். நான் இந்த மாதம் பலனை இப்போ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாலும் அடுத்த மாதம் என்ன நடக்கும்ன்றதை உஷார்படுத்துறது தான் ஜோசியம். அப்போ ஏப்ரல் மாதமும் மே மாதமும் கொஞ்சம் அகலக்கால் எதுவும் வைக்காமல், நண்பர்களை நம்பாமல், உறவினர்களை நம்பாமல், காசு பண விஷயத்தில் சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கிரெடிட் கார்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் அதை போடுறேன் இதை போடுறேன் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் நீக்குப்போக்காக நடந்து கொள்ளக்கூடிய நட்புகள், உறவுகள், காதல், காதலன், காதலி போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சிறப்பு மாதமாக அமைஞ்சிருக்குங்க மார்ச் மாதம் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும். சிம்மராசிக்கு அதி தேவதை சூரிய பகவான். சூரிய பகவான் இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சிம்மராசி இருக்க வேண்டிய ஆண்கள், பெண்கள், படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க, அந்த டீனேஜ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, 19 இயர்ஸ், அந்த 19 இயர்ஸ் ஆணும் பெண்ணும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது குழந்தைகள் திருமணம் அப்படிங்கிறத தடைபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் ஆள்படக்கூடிய தருணமும் இந்த சிம்மராசி ஆண்கள் பெண்களுக்கு அந்த குறிப்பிட்ட கால வயசு இருக்குது. ஆனால் 21 வயசை தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் படிப்பில் சிறந்து பண்புள்ள ஒரு அமைப்பில் குடும்பத்திலையும் கலாச்சாரத்திலையும் மேம்படக்கூடிய அளவுக்கு உண்டான அமைப்பு, ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும். தன்னுடைய கல்யாணம் ஆகி தான் குழந்தைங்கள் மேலே அளவு கடந்த ஒரு பாசம் தான் கணவனை அரவணைச்சு வாழக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு. சிம்மராசி இருக்க வேண்டிய பெண்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆவாது. இது விதி ஒரு பக்கம் இருந்திருந்தாலும் சதி வேலையும் கொஞ்சம் நடக்கும். அதெல்லாம் கேர் பண்ணாதீங்க. சிம்மராசி பெண்களை கெட்டுறதுக்கு நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருந்துருக்கணும். தாய்மை குணமுடைய பாசத்துக்கு அதிபதியான சிம்மராசி பெண்கள் தான் இந்த வருடம் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய தருணம் உண்டு. ஏற்கனவே கண்டகச்சனிலேருந்து இப்போ அஷ்டம சனியில் வரக்கூடிய தருணம் உண்டு. உங்கள் பேச்சு எடுபடாது. உங்களுடைய கோபம் குணத்தை தேவையில்லாத டிப்ரெஷனை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் பேச்சு அடுத்தவங்களுடைய எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய உண்டு. அரசு சம்மந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலை பார்க்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். லூஸ் ஸ்டாக் கூடாதீங்க. கொஞ்சம் கணிச்சு பணிஞ்சு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையக்கூடிய தருணம் உண்டு. சிம்மராசியில் ஒரு 50 வயசு 55 வயது இருக்க வேண்டிய பெண்களுக்கு தான் யோகம். தான் குலதெய்வம், தான் முன்னோருடைய அனுகிரகங்கள் அவங்க உடம்புல வரும். அப்போ உங்களுடைய பாட்டின்னு சொல்லக்கூடிய கேது பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலம் பெறனால உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. மனைவி மக்கள் தாம் பிள்ளைங்கனால அரவணைச்சு வாழக்கூடிய சிம்மராசி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் சிம்மராசியில் ஆண்கள் வீணாக விரயம் பண்ணுவீங்க. பெரிய காரு வாங்கி அதுக்கு டியூ கட்ட முடியாமல் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா அதுவும் விரயம்தான்.
பெரிய லாரி வாங்கி அதுக்கு விரயம் பண்ணாலும் ஒரு அமைப்பு தான். பெரிய ஃப்ளாட்டு வாங்கிட்டு கட்ட முடியாமல் அந்த ஃப்ளாட்டை ஜட்ஜ் பண்ணிட்டாங்கன்னா அதுவும் விரயம்தான். அப்போ இனி வருங்காலங்கள் தெளிவாக இருக்கணும். அரசியலில் உங்களுக்கு ஒரு யோகங்களும் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருக்குது. அப்போ அந்த அரசியல் சம்மந்தப்பட்டதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேற மண்ணு பெண்ணு பொண்ணு மேலே ஆசைப்படாதீங்க. ஆசைப்பட்டால் தர டிக்கெட் ஆகிடுவீங்க. அஷ்டம சனி வருது. இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் கேதுன்னு சொல்லக்கூடிய பாம்பு உங்கள் ராசியில் பலமாக வரக்கூடிய நேரம் வருது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இருந்திருந்தாலும் இந்த மார்ச் மாதம் உங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும். உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் ஒன்று நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கல்யாணம் நடக்கலாம், குழந்தை குட்டி பிறக்கலாம், வீடு வாசல் வாங்கக்கூடிய தன்மை இருக்குது சிம்ம ராசிக்காரங்க. அஷ்டம சனி ஆண்களுக்குத்தான், பெண்களுக்கு கிடையாது, பயப்பட வேண்டாம். அப்போ யோகங்கள் எல்லாமே இந்த வருடம் பெண்களுக்கு, சிம்மராசி பெண்களுக்கு இருக்குது. படிக்கிற குழந்தைங்க மட்டும் கொஞ்சம் தெளிவாக கவனமாக காதல்னு சொல்லக்கூடிய நோயில் மாட்டிக்காமல், தாய் தகப்பனுக்கு இடையூறுகள் ஏற்படுத்தாமல், தான் ஆசைகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தாய் தகப்பன் பேச்சை கேட்டு வாங்க. அஷ்டம சனி சிம்மராசிக்கு வரக்கூடிய தருணம் தகப்பனுக்கு ஆவாது. தகப்பன் இல்லைன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு ஆவாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். வரக்கூடிய வருடம் இவங்க எல்லாரையும் அரவணைச்சு வாழ்ந்து வந்தீங்கன்னா 2025 ஒரு 2.5 வருஷ காலத்தை கடினமாக தான் நீங்கள் ஓட்டக்கூடிய தருணம் உண்டு. ஏதாவது கொலை களவு ஒன்று செஞ்சுருந்தீங்கன்னா அது தூசி தட்டக்கூடிய நேரமும் இதுதான். அதனால் தப்பு பண்ணால் மன்னிச்சுக்குங்க, தெரியாமல் பண்ணுங்கிட்டு சனி பகவானை வழிபடுங்க. டைம் கிடச்சா புளிச்சலூர் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்டிங்கன்னா அது மறைஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வீணான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு சிம்மராசிக்கு அதிகமாகவே இருக்குது. முன்னோர் வழிபாடு, உங்கள் குலதெய்வம் வழிபாடு, வீட்டு பக்கத்தில் இருக்கிற தெய்வத்துங்களை நல்லா வழிமுறை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் உச்சத்துக்கு போகும். மேன்மை அடையும், குறையில்லாமல் இருக்கணும். சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம. சிம்ம ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்துல மிக பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்துல 7ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துலயும் இருக்க போறார், பயணிக்க போறார். அதனால கொஞ்சம் ஒரு நன்மைகளும் மீதி பாதி உங்களுக்கு சின்ன கெடுபலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. ஏன்னா இன்னும் 2 மாதத்துல இந்த மாதத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வேற 8ஆம் இடத்திற்கு போறதுனால இந்த மாதத்துல இருந்து சிம்ம ராசி அன்பர்கள் மிகவும் கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில அந்த சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம். இதனால் வரைக்கும் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா வாய் விட்டு பேசக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால வார்த்தைகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். சும்மா நம்ம தான் பேசுறோம் அப்படின்ற மாதிரியான பேசுனீங்கன்னா அது மிகப்பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆரம்பமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு 10ஆம் இடத்துல அந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த மாற்றங்கள் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக சொந்தமாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஒரு வேலையை விட்டிருப்பீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள், வேலையை விட்டுட்டு ஒரு புதிதாக தொழில் தொடங்கலாம், அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது வேற வேலைக்கு போகலாம், இந்த மாதிரியான ஒரு மாற்று முறையை யோசிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த மாற்று முறைன்றது சொல்லும் போது இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு தரத்தை நிர்ணயிக்க போகுது. நீங்க இந்த மாதத்துல என்னென்ன முடிவுகள்லாம் எடுக்கிறீங்களோ அடுத்தடுத்து அது பிரச்சனையா முடியுதா இல்ல நல்ல விதமாக ஒரு நேர்மறையாக முடிய போகுதா அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. முதல்லயே நான் சொன்ன மாதிரி அந்த வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா பேசுங்க. மேலதிகாரிகள் கிட்ட, அதாவது அலுவலகத்துல வேலை செய்றீங்கன்னா மேலதிகாரிகள் கிட்ட ரொம்ப கவனத்தோட செயல்படணும். எதுவுமே செய்யாத தப்புக்கு உங்க மேல பழியை போடக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மார்ச் மாதம் உருவாகும் உங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டத்துல உங்களுடைய 11ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறது
மனைகள் மூலமாக, அடுத்து சொத்துக்கள் மூலமாக சில நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வருமானங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். இந்த காலகட்டத்துல இந்த சிம்மராசி அன்பர்கள் அந்த ஷேர் மார்க்கெட்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவா இருந்தாலும் போடலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு. சனியும் 8ஆம் இடத்துல வர்றதுனால ஷேர் மார்க்கெட்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது டெய்லி ட்ரேடிங் பண்ணாதீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது இந்த சிம்மராசி என்பர்கள் பண்ணலாம். பண்ணுனீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த மார்ச் மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்விற்குண்டான ஒரு தொடக்க மாதமாக தான் இருக்க போகுது. ஏன்னா அஷ்டம சனி அப்படின்றது ஒரு உருவெடுக்கும் போது நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள்ல கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆரம்பிச்சாச்சு. அஷ்டம சனியின் தொந்தரவு, ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைகளுக்கு குடும்பத்துல பிரிவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்காம சில விஷயங்களை தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் கடந்த 2 மாதங்களாக வந்துட்டு இருக்கு. இப்போ அது மிக பெரிய ஒரு சுயரூபமாக மேலும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல நீங்க ரொம்ப பொறுமையை கையாளணும் சிம்மராசி என்பர்கள். பொறுமைன்றது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு எழுதாத ஒன்னாதான் இருக்கும். ஏன்னா பொறுமையோட பேசுறது அப்படின்றதே இந்த சிம்மராசி என்பர்கள் கிட்ட கிடையவே கிடையாது. எப்போதுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான். அது யாராக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காது அப்படின்னு தான் நீங்க எப்போதுமே நீங்க நடந்திருப்பீங்க. இதுல இருந்தெல்லாம் நீங்க கொஞ்சம் அந்த பொறுமையை கையாண்டு சொல்ற விதத்துல சொன்னாதான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் மேலும் விஸ்வரூபம் எடுக்காம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நாங்க புதுசா முயற்சிகள், தொழில் தொடங்கக்கூடிய ஒரு முயற்சிகள் போட போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா வேற வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரியாலாம் ஒரு அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு மாதம். நமக்கு தசாபுத்தி என்ன இருக்கு அப்படின்றது யாருமே கவலைப்படுறது கிடையாது. நம்ம இந்த மாதத்துல முயற்சி எடுத்துட்டோம்னா கண்டிப்பா அதை செஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு பிடிவாத ஒரு குணமுடையவர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள். அதுல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல அந்த மாதிரியான முயற்சிகள்ல நம்ம செஞ்சே தீரணும். ஏன்னா நிறைய பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காக யோசனைகள்லாம் வச்சிருப்பீங்க. அதை நம்ம இந்த மாதத்துல அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு 6 மாத காலமாக திட்டமிட்டு செயல்பட்டு அதுல இந்த மாதத்துல எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. செய்யலாம். ஒரு கவனத்தோட செஞ்சீங்க, வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்டோட எதுனாலும் செய்யுங்க சிம்மராசி என்பர்கள். யார்கிட்டையும் கடன் வாங்கி செய்யாதீங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக ஜோதிட ரீதியாக கணிக்கக்கூடிய பலன்கள் இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா கடன் வாங்கி எதுவும் முயற்சிகள் செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா அந்த கடன் மூலமாக அவமானங்கள், பிரச்சனைகள், குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களின் இழிவான பேச்சுகள், இது எல்லாத்தையுமே நீங்க அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு தாங்கிதான் ஆகணும். ஏன்னா இந்த மார்ச் மாதம் தான் தொடக்கம்னு சொல்லிட்டேன் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு. இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய முடிவுகள் உங்களுடைய 2.5 வருட வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முடிவுகளாக இருக்கும். அதனால கடன் வாங்கி எதுவும் முயற்சி பண்ணாதீங்க. அடுத்து நீண்ட நாள் வியாதிகள் வரக்கூடிய ஒரு டைம் இந்த காலகட்டத்துல. ஏன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியும் அந்த சனி பகவான் தான். அந்த 6ஆம் வீட்டு அதிபதியாக அந்த சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு போகிறதுனால சில உள்ள இருக்கக்கூடிய தொந்தரவுகள், உடல் பிரச்சனைகள் வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரம். இதனால் வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அப்படி இருக்கும்போது உடனே மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கோங்க. இல்ல வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மருத்துவர்கள் உடனே அதற்குண்டான ஒரு வழிகளை, முயற்சிகளை செய்யுங்க. கண்டிப்பாக அதற்குண்டான நிவாரணம்ன்றது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திலேயே கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. குடும்ப உறவுகள் கிட்ட மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலம். உங்களை அப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஏமாத்திட்டு சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். குடும்ப உறவுகள் மூலமாக கடன் படக்கூடிய ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத இழிவு பேச்சுக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். குழந்தைகள் மூலமாக தேவையில்லாத ஒரு வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறதுனால இந்த சிம்மராசி அன்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள், உயர் அதிகாரிகள், இப்படி எல்லார்கிட்டையும் சமுதாயத்துல இருக்கக்கூடிய நபர்கள்
நண்பர்கள் கூட பழகுறவங்க கிட்ட ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோட யார் என்ன சொன்னாலும் அப்படியே அமைதியான ஒரு சூழ்நிலையை மேற்கொள்வது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலனை இந்த மார்ச் மாதத்துல கொடுக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பான சிம்மராசினியர்களே. சிம்மம் என்றாலே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். உங்களுடைய தனித்தன்மை வாய்ந்த குணாதிசயங்கள் கொண்ட நீங்கள், உங்களுக்கு என்னென்னா அடுத்தவங்க கஷ்டப்படக்கூடாது. அவங்க கஷ்டப்பட்டால் அவங்க வருத்தப்படுறதுக்கு முன்னாடி அந்த ஆள் யார் என்ன கேட்டு கொடுக்குற ஒரு தன்மை இருக்கும். நீங்களாக நினச்சி போய் கேட்டுட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அவங்க கேட்டுட்டு உங்களால் கொடுக்க முடியலன்னா அது உங்கள் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கும். அவர் யார் கேட்டார், அவர் கொடுக்க முடியல, அவர் தேடி கொடுப்பான்னா அவங்க கிடைக்க மாட்டார். அதனால் கேட்டப்போய் கொடுத்துருக்கலாமே, கொடுக்க முடியலையே என்ற ஒரு மன வருத்தம் எப்படி மனசை வாட்டுதோ அது மாதிரி தான் உங்கள்கிட்ட இந்த மாதம் உங்கள் காலங்கள் அப்படி தான் போக போகுது. இதுக்கெல்லாம் காரணம் 7ல் இருக்க சனி, 8ல் இருக்க ராகு. இப்போது அந்த வீட்டு அதிபதிகள்லாம் அவங்களுக்கு எதிர் விசையை நோக்கி தான் போகிறாங்க. இந்த தட்சாயணத்துலேருந்து உத்தராயணத்தை நோக்கி போகிறாங்க. அந்த உத்தராயணத்தை நோக்கி போகும்போது அந்த ராசிக்கு ஏற்ப, உங்கள் வயசுக்கு ஏற்ப, உங்கள் பிறந்த ஜாதகத்துக்கு ஏற்ப சில மாறுதல்களை நீங்கள் அடைய போகிறீங்க. அதோட அனுபவத்தை பார்க்க போகிறீங்க. உங்கள் அனுபவத்தின் மூலமாக சிம்மராசி நேயர்கள் பொறுத்தவரையும் மிக மிக உன்னதமான உயர்ந்த பண்பாடான ஏதேனும் மதிப்பு மரியாதை உள்ள சில எதிர்பார்ப்புகள் வரக்கூடும். அது உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தக்கவாறு இருக்கும். நீங்கள் சும்மா இருந்தாலும் புது நபர்களால் உங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்கள் மூலமாக உங்களுடைய வளர்ச்சியானது சிறப்பு பெறுவதற்கான வழியை காட்டும். ஆகையினால் நீங்கள் மிகவும் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு நீங்களே காரணமாக இருப்பீர்கள். உங்களுக்கு தூண்டுதலாக நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. இதுவரையும் அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, வரமாட்டாங்க. இப்போ வந்துட்டு சொல்லுவாங்க, நான் இதுக்காக வந்தேன், நீங்கள் இது செஞ்சு பண்ண கொடுங்க அண்ணுவாங்க. அவங்களே வராதவங்களே வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி எடுக்கிறதுக்கு நீங்கள் போவீங்க. போகும்போது உங்களுக்கு 2 வேலை தடைப்பட்டு ஒரு வேலை தான் நடக்கும். ஆகையினால் உங்களுக்கு என்னன்னாக்கா என்னடா தடைப்பட்டுருச்சேன்னு நினைக்காதீங்க. அது ஒரு விதத்தை நன்மை தான். உங்களுடைய உடலையும் உயிரையும் அது பாதுகாப்பதற்காக சில தடைகள் வந்து தான் தீரணும். ஆகையினால் இந்த 3 ஆண்டு காலத்திலேயே நமக்கு நிறைய மாற்றங்கள் வருவது போல் இந்த மாதம் மார்ச் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் சில தன்மைகள் உங்களை ரொம்ப நெறிப்படுத்தி இருக செய்யும். அந்த நெறிப்படுத்தி இருக செய்யும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டுமானா, பக்கத்தில் யார் இருக்கான்னு பாருங்கள். யார்? சூரிய நாராயணர் வேண்டாம், காலையில் இந்த சூரிய நாராயணனை பார்த்து வணங்குங்க. வணங்கும்போது 2 வெத்தலை எடுத்துங்க, அதில் ஒரு களிப்பாக்க வைங்க. தண்ணியை எடுத்து ஆற்றி எடுக்கும்போது அந்த வெத்தலை கையை கூராக வச்சு அதுக்கு பிறகு அப்படி விடுங்க. அந்த வெத்தலை தண்ணியை எடுத்து முடித்த பிறகு அந்த வெத்தலையை எடுத்துகிட்டு போயிட்டு வயசானவங்களாக இருந்தால் இடித்து சாப்பிடுங்க. இல்லைன்னா யாருக்கும் எதுவும் இல்லைனாக்கா பார்க்க வாயில் ஊற போட்டு கூட அது பண்ணலாம். ஏன்னு கேட்டால் அந்த இடத்துல துவர்ப்பு தேவை. அதுதான் இன்றைக்கி உள்ள பரிகாரமாக தேவைப்படுது. அந்த களிப்பாக்கு போடுங்க, பொட்டை பக்கெல்லாம் போட்டுறாதீங்க. அந்த வெத்தலை என்ன செய்யணாக்கா நீட்டாக கிழித்து, காம்பெல்லாம் கிள்ளிட்டு நீட்டாக கிழித்து அதை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி இந்த 2 வெத்தலையும் அதில் போட்டு வேக விடுங்க. நாட்டு சக்கரை இருந்தால் கொஞ்சம் போடுங்க, போட்டு அதை குடிங்க. அது உள்ளுக்குள்ளே இறங்கி உங்களோட சக்தி உள்ள அந்த உடலில் இருக்கிற ஒரு இரத்த சுத்திகரிப்பு வேலையை அது செய்யும். அதனால் உங்களுடைய உடலும் உள்ளமும் பலமாக ஞாபக சக்தியோடு இருக்கும். ஆகையினால் உங்களுடைய ஏன்னு கேட்டால் திடகாத்திரமானவங்க உடல் திடகாத்திரமாக இருந்தால் வார்த்தைகளில் கொஞ்சம் கம்மியாக இருப்பீங்க. உடலும் வார்த்தையும் திடகாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு கம்பீரமான இதுக்கு இந்த வெத்தலை சாறு உங்களுக்கு நல்லது செய்யும். மகாவிஷ்ணு கோயிலுக்கு போனீங்கன்னா துளசி சாறு, அந்த மகாவிஷ்ணுவுக்கு கண்டிப்பாக நீங்கள் துளசி மாலை போட்டே தீரணும். அப்படி நீங்கள் அதை போட்டிங்கன்னா உங்களுடைய இயற்கையானது உங்களுக்கு சிறந்த விதத்தில் எடுத்துகிட்டு போகும். எப்படின்னு கேட்டால் சில சமயங்களில் சில பேர் கிராமத்துலலாம் அந்த மட்டையை முடைவாங்க. முடையும் போது தண்ணியில் நனைச்சி ஊற வச்சு முடைவாங்க, ஈஸியாக இருக்கும். அதே போல் தான் இந்த துளசி சாறு ஒவ்வொன்றும் நீங்கள் பயன்படுத்துறது என்ன செய்யணும்னா உங்களுடைய ஆன்மாவுக்கு பக்கபலமாக இருந்து சளி காட்டாமல் நோய் நொடி வராமல் அது பாதுகாத்துக்கும்.
அதுக்கு எளிமையான ஒரு மருத்துவ குறிப்பாக இதை சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் சிம்மராசி நேயர்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் கொஞ்சம் ஏதேனும் ஒரு வெவ்வேறு வேலை செய்யலாம், ஒரு இடம் வாங்கி விற்கலாம், இல்லை ஒரு மூலதனத்தை புரட்டலாம், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு நினைப்பான். ஆனால் அதுக்கு உடலானது ஒத்து வராது. உடல் ஒத்து வந்ததுன்னா பொருளாதாரத்தை புரட்ட முடியாது. இந்த ரெண்டும் உங்களோட இந்த நேரம் உங்களை வழிகாட்டும். அந்த வழியை புரிந்து கொண்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பாதை என்ன நினச்சி வந்தீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்கள் போங்க, உங்களுக்கு சரியாக நடக்கும். விட்டு கொடுக்கலன்னா உங்களுக்கு கஷ்டம் வரும். அதை கவனமாக மனசில் வச்சு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக இந்த மாதம் மார்ச் மாதம் நடத்த வேண்டும் சிம்மராசி நேயர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். வணக்கம்.